உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். தமிழகத்தில் உள்ள எந்தெந்த மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும்? குறிப்பாக சென்னையில் வெப்பநிலை எப்படி இருக்கும்? கூடுதல் விவரங்கள். தமிழக பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கும், மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற 21 முதல் 25ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரப்பதத்தை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற 25ஆம் தேதி வரை காற்றினுடைய ஈரப்பதம் உள் தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகல்ல 30 முதல் 50% மற்ற நேரங்களில் 40 முதல் 75% மற்றும் கடலோர பகுதிகளில் 50 முதல் 85% இருக்கக்கூடும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது ஓரிரு இடங்களில் உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் எனவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 37 அல்லது 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 28 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் எந்த ஒரு எச்சரிக்கையும் விடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.